மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டியிடும் தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜக வேட்பாளர்கள் பட்டியலை பார்க்கிறோம். 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூரில் தமிழிசையும், ஆவடியில் அஸ்வின் குமாரும், தளியில் நாகேஷ் குமாரும் போட்டியிடுகின்றனர். கோவை வடக்கில் வானதி சீனிவாசன், தஞ்சையில் கருப்பு முருகானந்தம், அவினாசியில் எல் முருகன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். என்டிஏ கூட்டணியில் 27 தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது. தற்போது பாஜக வேட்பாளர் பட்டியலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாப்பூர் தொகுதியில் முன்னாள் ஆளுநர், தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் தமிழிசை போட்டியிடுகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்டு பெறலாம். விக்னேஷ் முத்து, மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிருக்கு. யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, யாருக்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நாம் எதிர்பார்த்தபடி மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் பாஜகனுடைய முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் களமிறங்குவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று தளியை பொறுத்தளவு நாகேஷ்குமார் களமிறங்கிறார். மொடக்குறிச்சியை பொறுத்தளவு கார்த்திகா சிவகுமார் நேரடியாக களமிறங்கிறார். அவினாசியை பொறுத்தளவு மத்திய இணையமைச்சர் நேரடியாக இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறார். டாக்டர் எல் முருகன் அவர் ஏற்கனவே மத்திய இணையமைச்சராக இருக்கார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. நாம் எதிர்பார்த்தது போன்று வானதி சீனிவாசன் தேசிய மகளிர் அணி தலைவர் கோவை நார்த் பகுதியில் அவர் நேரடியாக களமிறங்குகிறார். அதே போன்று நயினார் நாகேந்திரன் சாத்தூர் சட்டமன்றத்திலிருந்து போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவுக்கு வந்த விஜயதாரணி தற்பொழுது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது. அதே போன்று மிக முக்கியமாக புதுக்கோட்டையை பொறுத்தளவு ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். மிக முக்கியமாக திருப்பூர் சவுத்தை பொறுத்தளவு தங்கராஜுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூரை பொறுத்தளவு முருகானந்தத்துக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று உதகமண்டலத்தில் போஜராஜனுக்கு பாஜகனுடைய மூத்த நிர்வாகி போஜராஜனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மதுரை சவுத் அதே மிக முக்கியமான தொகுதி ராம சீனிவாசன் பாஜகனுடைய பொதுச் செயலாளர் ராம சீனிவாசனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூரில் KRM ராதாகிருஷ்ணனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தன் ஐயாசாமி பாஜகனுடைய தென்காசி மாவட்ட தலைவர் அவருக்கு வாசுதேவன் நல்லூர் தனி சட்டமன்ற தொகுதியில் களமிறங்குவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. MR காந்தி தற்பொழுது பாஜகனுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய MR காந்திக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு பாஜக வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குளச்சல் தொகுதியில் சிவராமகிருஷ்ணனும், பத்மநாபபுரத்தில் டி ரமேஷுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக ஒன்று, தனக்கு அதாவது சிங்காநல்லூர் அல்லது கவுண்டம்பாளையம் தொகுதியில் வாய்ப்பு வழங்க வேண்டும் என பாஜகவுடைய தலைமைக்கு கோரிக்கை வைத்திருந்த அண்ணாமலை இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. பாஜகவுடைய தேசிய தலைமை மீது கடுமையான அதிருப்திகள் அண்ணாமலை இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவரை கட்டாயமாக இந்த தேர்தல் களத்தில் இறக்க வேண்டும் என பாஜக முடிவு செய்தது. ஆனால் அண்ணாமலை பொறுத்தளவு எனக்கு சாதகமான தொகுதி என்பது இல்லை, அதனால் நான் நிச்சயமாக தேர்தலில் போட்டியிட மாட்டேன், ஒரு காரியகர்த்தாவாக தமிழகம் முழுவதும் பூத் ஏஜென்டாக செயல்படுவேன் என தெரிவித்தார். அதனால் அண்ணாமலை பொறுத்தளவு இன்று கேரளாவில் இருக்கிறார். கேரளா தேர்தலுக்காக பரப்புரை மேற்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் அவர் இன்று சென்னைக்கு இரவு வருகிறார். நாளை பிரதமரை சந்திக்கிறார். பிரதமருடைய சந்தித்து தமிழக அரசியல் குறித்து பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறார். அவருடைய பாஜகவுடைய தலைமை மீது அதிருப்தியில் இருப்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் கேட்ட தொகுதி கூட்டணியில் வழங்கப்படவில்லை. நயினார் நாகேந்திரன் மீதும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பாஜகவை பொறுத்தளவு தங்களுக்கு சாதகமான பட்டியல் முழுமையாக அதிமுகவிடமிருந்து கேட்டு தவறியதாக மூத்த நிர்வாகிகள் ஏற்கனவே போராட்டங்களை முன்னெடுத்துகிறார்கள். டிநகர் தொகுதி ஒதுக்கப்படவில்லை என்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாஜகவுடைய மாநில தலைமையகம் முற்றுகையிடப்பட்டது. இப்படி இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவு நாம் ஏற்கனவே உத்தேச பட்டியல் வெளியிட்டோம். அதிலும் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் நாம் ஏற்கனவே வெளியிட்ட பட்டியலில் இடம்பெற்ற அனைவரும் தற்பொழுது இடம்பெற்றிருக்கிறார்கள். அண்ணாமலை போட்டியிடாதது இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு சற்று பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அவர் தேர்தலில் பரப்புரை மேற்கொள்வாரா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஆனால் குஷ்பு உள்ளிட்டோர், குஷ்புவாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும், தற்பொழுது கேரளா சட்டமன்ற தேர்தலில் தங்களது பரப்புரையை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவில் மூத்த நிர்வாகிகள் யாரும் தற்பொழுது ஒரு பரப்புரையில் ஆர்வம் காட்டாத சூழல் தான் உருவாகி இருக்கிறது. விக்னேஷ், நிச்சயமாக விக்னேஷ் முத்து, வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது ஒரு மிக நீண்ட ஆலோசனைக்கு பின்னாடி இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுல குறிப்பா
அண்ணாமலை போட்டி இல்லை அப்படிங்கறதையும் பார்க்கிறோம். வேட்பாளர் பட்டியலோட பின்னணியில என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது, என்னென்ன விஷயங்கள்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது? முதலாவதாக இந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 27 இடங்கள் அதிமுகவிடமிருந்து வாங்கப்பட்டதிலிருந்தே மிக முக்கியமாக மூத்த தலைவர்கள் அனைவரும் தேர்தல் களத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போது இறங்க வேண்டும் என்று தேசிய தலைமை முடிவெடுத்து அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், நயினார் நாகேந்திரன், தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன், மக்களுக்கு பரிச்சயமான நபர்களாக இருக்கக்கூடிய ராம சீனிவாசன் இருக்கட்டும், ஆனந்தன் ஐயாசாமி, இப்படி பாஜகனுடைய அடையாளம் தெரிந்த முகங்கள் தான் இந்த தேர்தலை முழுக்க களமிறங்க வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக அதிமுக கூட்டணியில் நாம் இணைந்து போட்டியிடும் பொழுது நமக்கான வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இந்த தேர்தல் என்பது நமக்கு பாஜகவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தேசிய தலைமை கருதியது. அதன் அடிப்படையில் தான் இந்த வேட்பாளர்கள் தேர்வு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விஜயதாரணியை பொறுத்தளவு ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்தார். ஆனால் அவர் தெரிவித்தார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு தனக்கு பெரிய அளவில் ஆர்வம் இல்லை, நான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் என தெரிவித்தார். ஆனால் தலைமையை பொறுத்தளவு நிச்சயமாக நீங்கள் விளவங்கோட்டில் இறங்க வேண்டும் என்று விரும்பியது. அதன் அடிப்படையில் தான் விளவங்கோட்டில் பொறுத்தளவு விஜயதாரணி மீண்டும் களமிறக்கப்பட்டிருக்கிறார். வானதி சீனிவாசனை பொறுத்தளவு தேசிய மகளிர் அணி தலைவராக இன்னும் நீடித்துதான் இருக்கிறது. கட்சியை பொறுத்தளவு ஒரு பதவி, ஒரு உறுப்பினர் இருந்தாலும் இப்போதைய சூழலில் வானதி மீண்டும் களம் இறங்க வேண்டும் என்று தேசிய தலைமை விரும்பியது. அதன் அடிப்படையில் அவருக்கு மீண்டும் கோவையை பொறுத்தளவு மீண்டும் அவருக்கு கோவை வழங்கப்பட்டிருக்கிறது. நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே தெரிவித்தார் தான் சாத்தூரில் களமிறங்குவது. இப்படி ஒவ்வொரு நபர்களும் தங்களுக்கு விருப்பமான தொகுதியை ஏற்கனவே தெரிவித்து விட்டார்கள். இருந்தாலும் கடைசி நேரத்தில் அதிமுகவுடன் பேசி சில தொகுதிகளை மாற்றுவதற்கு பாஜக விரும்பியது, அதற்கான நடவடிக்கைகளை எடுத்தது. அதன் காரணமாகத்தான் இந்த காலதாமதம் என்பது முழுமையாக ஏற்பட்டது. ஒரு பக்கம் அண்ணாமலை போட்டியிட விருப்பம் காட்டாதது, மறுபக்கம் தொகுதியை மாற்ற வேண்டும் என்று தேசிய தலைமை பாஜகவுடைய மாநில தலைமையிடம் தொடர்ச்சியாக பல்வேறு ஆலோசனைகளை நடத்தியது. பியூஷ் கோயல் கடந்த முறையே வந்தபோது இந்த பட்டியல் இறுதி செய்யப்பட்டது. ஆனால் தொகுதிகளை மாற்றலாம் என்று ஒரு பக்கம் விருப்பம் காட்டிய நிலையில் அதிமுக திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. நாங்கள் ஏற்கனவே வேட்பாளர்களை அறிவித்து விட்டோம், ஆனால் தொகுதி என்பது மாற்றப்படாது என்று பிஜேபியிடம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் கடைசி நேரத்தில் அண்ணாமலை போட்டியிட வேண்டும், அவருக்கு சாதமாக இருக்கக்கூடிய மொடக்குறிச்சி, திருப்பூரில் அவர் போட்டியிடலாம், அதற்கான வாய்ப்பை மாநில தலைமை நாங்கள் தர தயாராக இருப்பதாக தெரிவித்தது. ஆனால் அண்ணாமலையை பொறுத்தளவு திட்டவட்டமாக தெரிவித்தார், நான் போட்டியிடுவேன் என்பது சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் மட்டும்தான். இந்த 2 தொகுதியில் நான் போட்டியிட தயாராக இருக்கிறேன், இதை மாற்றி தர வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையில் தான் தற்பொழுது அண்ணாமலை நிச்சயமாக நான் இந்த தேர்தலில் போட்டியில்லை. ஏனால் கடந்த தேர்தலில் அரவக்குறிச்சியில் அவர் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். செந்தில் பாலாஜியை எதிர்த்து களம் கண்டார், தோல்விதான் அவருக்கு கிடைத்தது. நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் களம் கண்டார். கோவையில் கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டுகளாக கோவையில் இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக தனது ஆதரவாளர்களுடன் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து தனியாக நடத்தினார். இப்படி தனக்கு சாதகமான இடம் கிடைக்காத காரணத்தால் அண்ணாமலை இந்த தேர்தலை முழுமையாக தற்பொழுது புறக்கணித்ததாக பார்க்கப்படுகிறது. நாளை பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று இரவு சென்னை வருகிறார். பிரதமரை காலை சரியாக 11 மணி அளவில் அண்ணாமலை உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். அவருக்கான வாய்ப்பு நிச்சயமாக தேசிய அளவில் வழங்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு பாஜகவுடைய தலைமை அளிக்க இருக்கிறது. இப்படி வேட்பாளர் பின்னணியை பொறுத்தளவு முழுக்க ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள் தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் களமிறங்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் எம்.ஆர். காந்திக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவில் கேட்டார், இருந்தாலும் எம்.ஆர். காந்தி போட்டியிட்டால் தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்று கருதிய பாஜக அவருக்கான வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. விக்னேஷ், நிச்சயமாக விக்னேஷ் முத்து, நீங்க சொல்ற மாதிரி முழுக்க நட்சத்திர வேட்பாளர்களை கொண்ட ஒரு பட்டியலாக, ஏற்கனவே பரிச்சயமான ஒரு பட்டியலாகவே இது இருக்கிறத பார்க்க முடியுது. விக்னேஷ் முத்து, இந்த இடத்துல அண்ணாமலை போட்டி இல்லை அப்படிங்கிறதும் ஒரு பெரிய செய்தியா மாறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அண்ணாமலைக்கு ஒரு பெரும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பாஜக மூத்த நிர்வாகிகளே அவர் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லியும் அவர் ஒதுங்கியதற்கான காரணம் என்ன? அவர் அதிருப்தியில இருக்காரா? அண்ணாமலையை பொறுத்தளவு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாம் ஏற்கனவே தெரிவித்தது போன்ற ஒரு 5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கோவிலேயே அவர் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வந்தார். தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று தெரிவித்து ஆரம்பத்தில் தனக்கு வழங்கப்பட்ட தொகுதிகளுக்கான ஒரு 3 தொகுதி அவருக்கு வழங்கப்பட்ட அந்த தொகுதிகளின் பொறுப்பை தட்டி கழித்தார்கள். எனது தந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அந்த பொறுப்பில் இருந்து முழுவதையாக விலகுவதாக தெரிவித்தார். இருந்தாலும் கடந்த 5 ஆண்டுகளாக கோவையை மையமாக கொண்டு, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையத்தை மையமாக கொண்டு மாவட்ட அளவில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தார். தொடர்ச்சியாக பத்திரிகையாளரை சந்தித்தார், அங்கேயே தங்கியிருந்தார். அதற்காக ஒரு வீடு கூட எடுத்து தொடர்ந்து பணிகளை மேற்கொண்டார். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தளவு 2 இடங்களில் அவர் கேட்ட தொகுதியை அதிமுக தலைமை ஒதுக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது.